உலகம் முழுவதும் பேசும் அனைத்து நல்லுள்ளவர்களுக்கு வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், சாம்சங் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக எம் சீரிஸ் ஒன்று வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இந்த எம் சீரிஸ் மேலே புதுசாக ஒரு 2 மொபைல் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக லான்ச் பண்ணாங்க. M10 மற்றும் M20. இதுடைய ஆன்செல்ஸும் பார்த்தீங்கன்னா இன்னிலிருந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த மொபைல் மேலே 2 கருத்துக்கள் என்ன, ஒருவேளை நீங்கள் வந்து பட்ஜெட் விலையில் இப்போதைக்கு இந்த மொபைல் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாமா வேணாமா, ஸோ எல்லா கருத்துக்களையும் இந்த வீடியோவில் உங்க கூட வந்து ஷேர் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லை கேமிங் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் உங்க முடிஞ்ச அளவுக்கு அவங்க கூட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ கடைசி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்ச லைக், ஷேர் அப்புறம் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், சாம்சங் M10 மற்றும் M20 இந்த 2 மொபைல் லுக் வைஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாமே வந்து சேமாக தான் இருக்குது. இது பேக் சைட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு M10ல கொடுக்கல, M20ல உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஹைட் வைஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6.3 இன்ச் கொண்ட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா M20லையும் 6.2 இன்ச் கொண்ட டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா வந்து M10லையும் கொடுத்துருக்காங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மேக்ஸிமம் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க முடியுமே தவிர மற்றபடி பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்குது. ஸோ உள்ள இருக்க ஸ்பெசிஃபிகேஷன் வைஸ் கொஞ்சம் சேஞ்சஸ் வரலாம். அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ சாம்சங்கில் பார்த்தீங்கன்னா வந்து முடிஞ்ச அளவுக்கு அவங்க M10ல பார்த்தீங்கன்னா வந்து அவரேஜான ஒரு சிப்செட் கொண்டு வந்திருக்காங்க. அது M20 அப்படி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா டீசென்டான ஒரு சிப்செட் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ M10ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 7870 சிப்செட் பார்த்தீங்கன்னா வந்து கொண்டு வந்திருக்காங்க எக்ஸினோஸ். அது M20 அப்படி எடுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 7904 அப்படின்ற ஒரு சிப்செட் வந்து உங்களுக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதில் M20 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 19.5:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ 6.3 இன்ச் கொண்ட டிஸ்பிளே வந்து உள்ள வந்து கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் 9.5 தான் கொண்டு வந்திருக்காங்க. இது ஆண்ட்ராய்டு ஓரியோ 8.1 மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லலாம். இதில் ஆண்ட்ராய்டு 8.1 ஓரியோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலான ஃபோன்ஸுக்கு எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. பட் இவங்க வந்து ஒரு ஆண்ட்ராய்டு பை அப்டேட்ஸோட பார்த்தீங்கன்னா வந்து இது கொண்டு வந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துருக்கலாம். M20 பொறுத்தல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 வேரியண்ட்ல வருது. 3GB அப்புறம் 4GB வேரியண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வருது. 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொண்ட இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மைக்ரோ SD கார்டு போட்டு 512GB வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மெமரியை வந்து நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். இதில் உங்களுக்கு 13 மெகா பிக்சல் கொண்ட பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. 5 மெகா பிக்சல் கொண்ட செகண்டரி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8 மெகா பிக்சல் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு முக்கியமாக சொன்னால் இதில் வந்து டைப் சி போர்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டியூவல் நானோ சிம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் யூஸ் பண்ணிக்க முடியும். இதில் கிளாக் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1.8 GHz கிளாக் ஸ்பீட் வந்து கொடுத்துருக்காங்க. இன்ஃபினிட்டி V டிஸ்பிளேயோட பார்த்தீங்கன்னா வந்து இது வருது அப்படின்னு சொல்லலாம். பேக் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஃபேஸ் அன்லாக் ஃபீச்சரும் இதில் உங்களுக்கு இன்க்ளூட் ஆனது பண்ணிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸினோஸ் 7904 என்ற இந்த சிப்செட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டீசென்டான ஒரு சிப்செட் அப்படின்னு சொல்லலாம். புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதில் கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வந்து கேமிங் பெர்ஃபார்மன்ஸில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. சின்ன சின்ன ஃப்ரேம் ட்ராப்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் அதுவும் பார்த்தீங்கன்னா வந்து பெரிய அளவுக்கு உங்களுக்கு மேஜர் இஷ்யூ அந்த மாதிரி உங்களுக்கு கிடையாது. ஏன்னா விளையாட முடியாத ஒரு சூழ்நிலை வரதான் பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸிமம் ஃப்ரேம் ட்ராப் அப்படின்னு சொல்ல முடியும். பட் இது அந்த அளவுக்கு கிடையாது. சின்ன ஒரு நுணுக்கமான ஃப்ரேம் ட்ராப்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி உங்களுக்கு கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு சிப்செட். இதில் உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து M10 அப்படின்னு எடுக்கும்போது இதில் வந்து உங்களுக்கு 19:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ 6.2 இன்ச் கொண்ட இது வந்து பார்த்தீங்கன்னா HD+ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பட் M20ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் HD+ டிஸ்பிளே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் HD+ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 13 மெகா பிக்சல் கொண்ட பிரைமரி கேமராவும் 5 மெகா பிக்சல் கொண்ட செகண்டரி கேமராவும் கொடுத்துருப்பாங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5 மெகா பிக்சல் கொண்ட செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸினோஸ் 7870 சிப்செட் வந்து கொடுத்துருக்காங்க. இது சேம் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் 9.5 ஆண்ட்ராய்டு 8.1 ஓரியோ அப்டேட் மேலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணோம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2GB 3GB வேரியண்ட் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் மைக்ரோ SD கார்டு போட்டு 512GB வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா மெமரி வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இதில் 3400 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இன்ஃபினிட்டி V டிஸ்பிளேயோட பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு வரப்போகுது. ஃபாஸ்ட் சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் கிளாக் ஸ்பீட் அப்படின்னு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.6 GHz கிளாக் ஸ்பீட் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பட்ஜெட் விலையில் ஒரு 9000 ரூபாய் பட்ஜெட் விலைக்குள்ள ஒரு நல்ல பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய மொபைலாக நீங்கள் வந்து வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மொபைல் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ M10 பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2GB 3GB RAM வேரியண்ட் கொடுத்துருக்கிறதுனால நீங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து அதிகமாக நீங்கள் வந்து எதிர்பார்க்க முடியாது. சிப்செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்தளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குமான்னு தெரியல. பட் அவரேஜான பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கொடுக்க மாட்டதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஸோ கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஆனால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பெரிய பெரிய கேம்ஸ் எல்லாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ளே பண்ண முடியாது. அதே M20 எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் ஒரு பெரிய பெரிய கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். பட் சின்ன சின்ன ஃப்ரேம் ட்ராப்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு வந்து இருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஸ்மூத்தாக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு சிப்செட் தான் பார்த்தீங்கன்னா அதில் கொடுத்துருக்காங்க.
ஸோ இதோடைய ப்ரைஸ் ரேஞ்ச் அப்படின்னு பார்க்கும்போது M20 அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3GB 30GB மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10,990 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அதே 4GB 64GB வேரியன்ட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 12,990 ரூபாய் விலையில் உங்களுக்கு வந்து வரப்போகுது. அதே M10 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு 2GB 16GB மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 7,990 ரூபாய்க்கும், அதுவே 3GB 30GB மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8,990 ரூபாய்க்கும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ ஆன்சைல் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆன்சைலில் நிறைய பேருக்கு வந்து கிடைக்காது. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒருவேளை இந்த மொபைல்ஸ் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சினா M20 மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ண பாருங்கள். ஒரு நல்ல ஒரு மொபைலாக இருக்கிறதுக்கு மேக்ஸிமம் எல்லா தகுதிகளும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மொபைலுக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அமேசான் இந்தியா மற்றும் சாம்சங்கோட இ-காமர்ஸ் சைட்டில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா டைரெக்டாக நீங்கள் வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா டிவைஸ் ப்ரொடெக்ஷன் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் ஆனது கொடுத்துருக்காங்க. இந்த பிளானை பற்றி எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு M10க்கு டிவைஸ் ப்ரொடெக்ஷன் பிளான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 699 ரூபாய் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பே பண்ணலாம். அது M20 அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1199 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் பார்த்தாச்சு. இந்த மொபைல் மேலே என்னுடைய கருத்துக்கள் அப்படின்னு பார்க்கும்போது முடிஞ்சளவுக்கு பார்த்தீங்கன்னா M20 வந்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ண பாருங்கள். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான ஒரு சிப்செட் கொடுத்துருக்காங்க. இது மூலமாக கேமிங் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஓரளவுக்கு ஸ்மூத்தாக இருக்கும். பெர்ஃபார்மன்ஸ் வைஸும் எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு வந்து கிடையாது. ஓரளவுக்கு பட்ஜெட் 10,000 ரூபாய்க்கு மேலே நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும்னா அந்த மொபைல் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒருவேளை பட்ஜெட்டுக்குள்ளே நீங்கள் வந்து ஓரளவுக்கு அவரேஜாக இருந்தால் போதும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நான் கேமிங் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எதுவும் பெருசாக ஒன்று பண்ண போகிறது கிடையாது. இது மாதிரி நீங்கள் வந்து நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 8,000 ரூபாய்க்குள்ளே இந்த மொபைல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ இந்த மொபைல் M10 வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் மேக்ஸிமம் விஷயங்கள் எவ்வளோ தான். ஸோ M20 மற்றும் M10 பற்றி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு வகையில் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து எப்படி தோணுச்சு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்ட்ரெஸ்டான இது மாதிரி அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து உடனே வேணும்னு நினச்சினா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இதே மாதிரி நான் அடுத்த வீடியோக்கு உங்களுக்கு சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு வீடியோ நான் உங்களுக்கு நன்றி, வணக்கம். Are you listening? Damn.